அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்டில் என்னென்ன கேள்வி கேட்டிருந்தீங்களோ அதுக்கான பதில் எல்லாம் சொல்லியிருக்கேன். முதல்ல அபிராமி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எப்போ எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூன் மாதம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து அவங்களே என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்போ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ +2 ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்போ தான் அப்ளை பண்ணணும். அடுத்ததாக பிரேம் திவ்யா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 9th முடிச்சு 10 இயர்ஸ் ஆகுது, இப்போ 10th எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். அப்படி எழுதணும்னா உங்கள்கிட்ட 8th மார்க் ஷீட் இருக்கணும், 8th டிசி இல்லை 9th டிசி இருக்கணும். அடுத்ததாக ஜி பிரசங்கி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், பப்ளிக் எக்ஸாம் தான். அடுத்து ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரலில் நடந்த எக்ஸாமுக்கு வந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் படிக்க வேண்டியது ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி இருக்கு பாருங்க எக்ஸசைஸ், அதுக்கான ஆன்சரை படிங்க. அது போதும். அது மினிமம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் அது கண்டிப்பாக கேட்பாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துங்க, அது நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு அது போதும். அடுத்ததாக பவானி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்கேன், இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், இப்போ எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதில் ப்ராக்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அது 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி நீங்கள் எழுத முடியாது. மறுபடியும் ப்ராக்டிக்கல் இல்லாத குரூப்பை எடுத்து +1 எழுதணும், +2 எழுதணும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுத முடியாது. இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஏற்கனவே, நான் யாரெல்லாம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதலாம்னு அதை ஒரு தடவை கிளியராக கேட்டுங்க. அடுத்ததாக ஸ்டார் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எனக்கு ஏஜ் 19, இப்போ நான் 10th எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக 10th எழுதலாம். அடுத்ததாக பப்பு இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2022-23 +2 திருப்பூரில் படிச்சிருக்கேன், இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், இங்கே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர்லேயே அப்ளை பண்ணலாம். பார்ட் 2ல் மற்றவங்களாம் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.